2019 ஜூலை 4ஆம் தேதி கழக இளைஞரணியின் செயலாளர் என்ற பொறுப்பை நான் ஏற்றேன். எவ்வளவு பெரிய பொறுப்பு, ஒரு பதட்டம் இருந்தது. தலைவர் வகித்த பொறுப்பு கலைஞர்கிட்ட பலமுறை பாராட்ட பெற்றிருக்கிறார். என்ன எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதன்மையான அணி இந்த இளைஞர் அணி அப்படின்ற பாராட்ட பெற்றவர். அந்த முதன்மை அணியினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட இன்றோடு 4.5 ஆண்டுகள் நான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன். பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பல்வேறு பணிகளை பண்ணியிருக்கிறோம். ஒன்னே ஒன்று மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். இளைஞரனுடைய நிர்வாகிகள் நியமனங்களுக்காக நானும் நம்முடைய துணை செயலாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உட்கார்ந்து நேர்காணல் செஞ்சு இன்டர்வியூ பண்ணி உழைப்பின் அடிப்படையில் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர், நிர்வாகிகளை நியமனம் செஞ்சோம். இது எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. திமுக வரலாற்றையும் கொள்கையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை சென்ற வருடம் துவங்கணும். முதலமைச்சர் அவர்கள் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அண்ணா அறிவாலயத்தில் அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சார். அப்ப முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன இளைஞரணி நிகழ்ச்சிக்கு நீங்க அதிகம் அழைக்கிறதே இல்லை அப்படின்னு அப்போ நம்முடைய தலைவர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், ஒருவேளை அரசு பணிகள் அதிகமா இருக்கும்னு நினைச்சு அழைக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. அவர் சொன்ன உடனே சென்ற மாதம் அண்ணா அறிவாலயத்தில் நம்முடைய அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நடத்தணும். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களை அழைச்சிருக்கிறோம். இனிமேல் இளைஞரணி நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலையும் எங்களுடைய தலைவருக்கு அழைப்பு இருக்கும். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்தாங்க. அதுல இளைஞரணிக்கு மிகுந்த முக்கியமான 3 பணிகள். முதல் பணி கலைஞர் நூற்றாண்டு மேரத்தான் போட்டி மாவட்டந்தோறும். அதேபோல ஒரு சட்டமன்றத்திற்கும் நூற்றாண்டு பேச்சு போட்டி. அதே போல ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் கலைஞர் பெயர்ல நூலகங்கள் திறக்கணும்னு ஆணையிட்டாங்க. அதுல ஏற்கனவே 15 நூலகங்களை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இளைஞரணி தம்பிமார்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. மாநாடு முடிஞ்சதும் அந்த பணிகளை கண்டிப்பா 100% செய்து முடிப்போம். இந்த மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை கழக தலைவர் எனக்கு கொடுத்த பிறகு தமிழ்நாட்டோடு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இளைஞரணி செயல் வீரர் கூட்டத்தை சிறப்பாக செய்து முடித்தோம். உங்களை எல்லாம் உங்களுடைய மாவட்டத்திற்கே வந்து நான் சந்திச்சேன். உங்களை எல்லாம் நான் சேலத்துக்கு அழைச்சேன். அந்த கூட்டங்களை எல்லாம் சிறப்பாக நடத்திய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இளைஞரணி மாநாட்டிற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் முரசொலியில உங்களை எல்லாம் அழைக்கின்ற அந்த கடிதங்கள், வெளியிட்ட காணொலிகள் நம்ம இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கா இருந்துச்சு. நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கணக்க பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சென்ற வருடம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞரணி முன்னெடுத்துச்சு. நீட் விலக்கு உண்ணாவிரதத்தோட நாம நிக்கல, அதை மக்கள் போராட்டமா மாத்தணும்னு கையெழுத்து இயக்கம் துவங்கணும். தலைவர்கிட்ட சொன்னோம், 50 நாள்ல 50 லட்சம் கையெழுத்தை நாங்க பெறுவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பெற்றிருக்கிறோம். அது தலைவர்கிட்ட கொடுக்க போறோம். இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா டெல்லியில சென்று இளைஞரணியின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கும் நம்முடைய தலைவர் உத்தரவிட்டால் அதை செய்யவும் இளைஞரணி தம்பிமார்கள் தயாராக இருக்கின்றாங்க. மாநில உரிமைகளை பறிப்பதையே ஒன்றிய அரசு முழு நேர வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்காகத்தான் நாம இப்போ மாநில உரிமைகள் மீட்பு முழக்கம்னு இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம். அடிமை அதிமுகவோட உதவியோடு தவழ்ந்து முதல்வரான திரு பழனிசாமி துணையோடு தான் நம்முடைய உரிமைகள் ஒன்றிய அரசு பறித்தது. வெளியுறவுத்துறை, ராணுவம் மட்டும் ஒன்றிய அரசிடம் இருந்தால் போதும் என்பதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை. ஆனால் இன்னைக்கு எல்லா துறைகளையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கையில வச்சிருக்கு. கல்வி, சுகாதாரம்னு எல்லா துறைகளிலும் மாநில அரசோட உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பா ஒன்றிய அரசு பறிச்சு வச்சிருக்கு. முக்கியமா வரி வருவாய், நம்மிட அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதே இல்லை. நாம 1 பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. அதே போல கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எவ்வளவு கட்டியிருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வரியா கட்டியிருக்கோம். ஆனா அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி தான். இப்படி செய்யறதால மாநில அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் செய்ய முடியாத ஒரு சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் அதுக்கு சிறந்த உதாரணம் சமீபத்தில் அந்த மழை வெள்ளம், மிகப்பெரிய சேதாரம். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க, பணம் கொடுங்க, இழப்பீடு கொடுக்கணும், மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஒன்றிய அரசு
நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமான்னு கேட்டேன். அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க. மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னாங்க. நான் உடனே அடுத்த நாள் சொன்னேன், அம்மா நான் மரியாதையாவே கேட்கிறேன், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நாங்க உங்கள் வீட்டு உங்க மாண்புமிகு அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு. அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நம்ம கேட்ட நிதியை இதுவரைக்கும் 1 பைசா கூட திருப்பி கொடுக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.